இந்த சாதனை மலரை வெளியிட்டு விட்டு இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குது பாத்தீங்களா, அது ரொம்ப கேட்சியா இருக்கும். இப்போ நம்ம பியூஷ் மனு சொன்னதை போல விஜய் ஆராதிக்கக்கூடிய அல்லது கொண்டாடக்கூடியவர்களுக்கு அந்த வார்த்தை ரொம்ப கேட்சியா இருக்கும். ஒரு யுகத்திற்கான மக்களுடைய மனசாட்சி இந்த 100 நாளினுடைய ஆட்சி அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த தனுஷ்னுடைய மரணம் சம்பந்தமாக விசாரிக்க சென்றபோது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை தாண்டி வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் மினிஸ்டர்ஸ் போனாங்க. அங்கே அவர்களை மக்கள் விரட்டி அடித்தார்கள் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க. அதையே தான் இன்றைக்கி டிஎம்கே அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு தான் போடுறாங்க. இந்த 100 நாள் ஆட்சிக்கு இந்த ரீல்ஸ் ஆட்சிக்கு இதுவே சாட்சி அப்படின்ட்டு டிஎம்கே அப்படி சொல்கிறது. இவர்கள் 100 நாள் வெறும் ரீல்ஸ் போடுவதில் தான் இந்த அரசு கவனம் செலுத்தி இருக்குது அப்படிங்கிறது தான் டிஎம்கே வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டா? சார், ரீல்ஸ்னா அது மட்டும் குற்றச்சாட்டு இல்ல, இந்த மக்களுக்கு நீங்க எதுவுமே செய்யலங்கிறதா பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா ஸ்போக் பர்சன் சரி, அரசியல் விமர்சகர் அவர் பேசும்போதே சொல்லலையா, எப்படி இலைமறை காய்மறையா கருணாநிதின்ற பெயரை குறிப்பிட்டுட்டாரு, அதனால நாங்க விட்டு கொடுத்து போறோம், நாங்க அதனால மன்னிப்பு கேட்கிறோம். சார் அப்புறம் இது என்ன சார் இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் டிராமா மாதிரி தானே தெரியுது. அங்க மக்கள் பிரச்சனையை பேசுங்கன்னு சொன்னா இதெல்லாம் உங்களை கேட்டாங்களா? வர வேண்டிய டைமுக்கு வரல, சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லல, என்ன பிரச்சனைன்னு கூட கேட்கறதுக்கு அங்க ஆள் இல்ல அப்படிங்கிறது தானே சார் பிரச்சனையா இருக்கு. இதுல காங்கிரஸ் அண்ணன் பேசும்போது அதை நான் சொல்லியே ஆகணும். அப்படியே திமுக இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது, ட்ராக் மாறுது. ஒரே நிமிஷம் சார், நான் சொல்லிடுறேன். அப்படியே ட்ராக் மாறுது. ஆனா ரியாஸ் அண்ணன் பேசுற அளவுக்கு கூட எங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் பேச மாட்டேங்கிறாரு. அவரு காங்கிரஸ் சேர்ந்தவர் தானே, அவரெல்லாம் எந்திரிச்சு மடார்ல பேசியிருக்கணும். நம்ம அமுதன் அவருடைய வழக்குல ஏன் பேசல? அவர் டான்ஸ் எல்லாம் வேற ஆடுறாருல, வாடி வாடி கைப்படாத சீடின்னு டான்ஸ் ஆடுறாரு இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க. ஆனா ஏன் சார் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாங்க? சட்டப்பேரவையில் அவங்க இல்லையா? இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்விதான் சார், இதெல்லாம் கேட்க கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் நில அபகரிப்பு நயினார் நாகேந்திரன் அவரோடது 2023 நடந்துச்சு. ஏன் சார் இப்ப நடந்து பழனி இஷ்யூ பேசுங்க? கரூர்ல 3000 பேத்துக்கு 3000 ஏக்கராவ 3300 பேத்துக்கு மட்டும் கொடுத்தீங்களே, அதை பத்தி பேசுங்க. அந்த பழனி இஷ்யூல சைன் பண்ண வக்கீல் இறந்து போயிட்டாரு, லாக்அப் டெத் நடந்திருக்கு, அதை பத்தி பேசுங்க பார்க்கலாம். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அப்புறம் லஞ்சம் இல்லவே இல்ல. ஏங்க ஞானசுந்தரி எங்க போனாங்க? அட்வொகேட் ஞானசுந்தரி மேடம் எங்க போனாங்க? இவங்க ஆட்சியோட மிகப்பெரிய சாதனை தெரியுமா சார்? இவங்க ஆட்சியை பத்தி ஏதாச்சும் டிவிகே பெண் நிர்வாகிகளை கம்ப்ளைண்ட் பண்ணா, இல்ல டிவிகேல தவறு நடக்குதுன்னு ஏதாச்சும் டிவிகே நிர்வாகிகளே கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களே கட்சி விட்டு தூக்கிடுவாங்க. அதான் மிகப்பெரிய ஒரு சாதனை. அதாவது அந்த கேப்ஷன் போட்டாங்கல்ல, ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி ஏதோ கேப்ஷன்லாம் போட்டாங்கல்ல, அவருக்கு மனசாட்சி இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கேப்ஷன் இருந்திருந்தா அப்படி போட்டிருப்பாரா? இதுல காங்கிரஸ் சார் ஃபர்ஸ்ட் இதுல பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, அதை நான் சொல்லணும். அதாவது காவல்துறை மக்களை சிதைக்கிறது யாரு கொடுத்த அதிகாரம்? யாரும் இல்ல சார், நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்கல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு சிஎம் இருக்காருல்ல, சிஎம்சி ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்த அதிகாரம். இன்னைக்கு மக்களையே அடிக்குது போலீஸ். யோசிச்சு பாருங்க. ஏன்னா லா அண்ட் ஆர்டர் அவர் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அவர் ஏதாச்சும் பேசுறாரா? அவர் தானே தட்டி கேட்டிருக்கணும், அவர் தானே வந்திருக்கணும். ஏன் சார் அப்படி பண்ணல? யோசிக்கணும்ல சார், இதெல்லாம் யோசிக்காம. அப்புறம் நம்ம அரசியல் விமர்சகர் சார் பேசினார்ல, இந்து பேப்பர்ல வந்திருக்கு சார், நாங்க பேப்பர்ல நம்ப மாட்டோம் சார், பேப்பர்ல வரது நம்ப மாட்டேங்குது. நான் சொல்லல, அமைச்சர் கீர்த்தனா மேடம் சொல்லியிருக்காங்க. நான் சொன்னதான் தப்பு. அமைச்சர் கீர்த்தனா மேடம் சட்டப்பேரவையில சொல்றாரு, பேப்பர்ல வந்ததை நம்ப கூடாது, சரியான ஆதாரம் இருந்தாதான் நம்பணும் அப்படின்னு. உங்க அமைச்சர் சொன்னதை நீங்களே ஒத்துக்க மாட்டீங்கன்னா அப்புறம் என்ன சார் அர்த்தம்? இல்ல எவ்வளவு இது. அப்புறம் எஃப்எல் டு ஓபன் ஆல அண்ணே ரியாஸ் அண்ணா வாங்கண்ணே, எங்க ஊருக்கு வாங்க, கோயம்புத்தூர் வாங்க, எங்க ஊர் மேட்டுப்பாளையம் தொகுதி வாங்க, எத்தனை எஃப்எல் டு ஓபனா இருக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதனால எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நான் காமிக்கிறேன். இங்க அன்னூர் ரோட்ல சார் முன்னாடி டாஸ்மார்க் இருந்தது கிடையாது. ஆனா இந்த டைம் மகிழ் மன்றம்னு சொல்லி 2 டாஸ்மார்க் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்எல் 2ல. எப்படி சார் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இதுக்கு எத்தனை ரெஸ்டோ பார்ல எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, அதுக்கெல்லாம் அந்த பதில் கொடுக்க முடியுமா இவங்கனால? என்ன சார், அதாவது இந்த 100 நாள் சாதனை மனசாட்சி என்ன தெரியுமா? கொலைகள் 187 நடந்திருக்கு, பாலியல் வன்புணர்வு மட்டும் 358, குழந்தைகள் பெண்களுக்கான குற்றங்கள் அது பாத்தீங்கன்னா 180 பாலியல் இது 358, குழந்தைகளுக்கான பிரச்சனை 188, ஆணவ படுகொலை 12, லாக்அப் டெத் 6.
இதையெல்லாம் கேட்டா திமுக பாரும்பாங்க. நீங்க தானே தூய சக்தி, என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும்? உங்க 100 நாள்ல என்ன அப்படியே சாதனை நடந்திருக்கு, அத பட்டியல் போடுங்க சார் பார்க்கலாம். இல்ல சார், இந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் நிறைவா நான் சொல்றேன். அதாவது வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம், சரிங்களா? 30,000 மகளிர்களுக்கு 110 கோடி ரூபாயில 5 ஆடு வந்து குடுக்குறாங்கன்னு சொன்ன திட்டம் இது. இது 110 கோடிய 30,000த்துல வகுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 3666. நான் கணக்கு சரியா தானே சார் சொல்றேன்? நான் தெளிவாதான் பேசுறேன்னு நினைக்கிறேன். 3666 சொல்ல 3666. அப்போ இந்த காசுல 5 கிலோ கறி கூட வாங்க முடியாது சார். நீங்க எப்படி சார் 5 ஆடு கொடுப்பாங்க? இல்ல, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்ம நீங்க யாரை ஏமாத்துறீங்க? மக்களை விளம்பர மாடல் நீங்க திமுக பார்த்து சொல்ற உங்களுக்கு எல்லாம் என்ன சார் ரைட்ஸ் இருக்கு? இன்னைக்கு எல்லா விளம்பரம், எல்லா ரீல்ஸ் சார். இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, லைவ் ரிலே கொஞ்சம் டிலே. இன்னைக்கு சட்டப்பேரவை நம்ம லைவ் காமிக்கிறோம், சட்டப்பேரவை லைவ் காமிக்கிறோம். இன்னைக்கு காமிச்சாங்க சார். காலையில இருந்து நானும் பாக்குறேன். விஜய் சார் அங்க வரவே இல்லைன்னு டிஎம்கே வெளிநடப்பு செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா அவர் மூஞ்சியவே காமிக்கல. அப்புறம் தான் நியூஸ் வருது, உள்ள லைவ் காமிக்கிறாங்க. ஆனா விஜய் சாரோட மூஞ்சி மட்டும் எங்கேயுமே காமிக்கல, பாத்தீங்களா? ஏன்னா அவங்க அவ்வளவு கரெக்டா, அங்க டைரக்டர் ஏதாச்சும் உள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்தவங்க மூஞ்சி மட்டும் தான் தெரியுது, அந்த சேரையே காமிக்கல. மத்தியானம் வரைக்கும் அந்த சேரை காமிக்கல. இவங்க எந்த மாதிரி சார் அரசியல் பண்றாங்க? ஓகே, பியூஷ் ஏதாவது சொல்லணுமா? கை காட்டிட்டே இருந்தீங்க ஐயா, ஏதாவது சொல்லணுமா நீங்க? கொஞ்சம் இந்து பேப்பர்ல வரவே இல்லை. வரலதான், அதனாலதான் நானும் சொன்ன வரலன்னு. சரி.